சென்னை அம்பத்தூர் அடுத்த பட்டரவாக்கத்தில் கனரக வாகனம் மின்கம்பத்தில் உரசி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சாலையில் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளி அவரின் குடையில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தாமோதரன் வழங்கி கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். உயிரிழந்த வடமாநில தொழிலாளரின் விவரம் என்ன? அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டதா? மின்வாரிய ஊழியர்கள் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? கண்டிப்பாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவினாசி. இவர் ராணிப்பேட்டையில் இருந்து பட்டரவாக்கம் பகுதிக்கு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பொருட்களை ஏற்றி வந்தார். அப்போது சாலையோரமாக வாகனத்தை நிறுத்துவதற்காக ரிவர்ஸ் எடுத்துள்ளார். அப்போது ஹை வோல்டேஜ் மின்சார கம்பியின் மீது உராசியுள்ளது ராலியானது. இதில் ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு வாகனத்திலிருந்து கீழே இறங்கி ஓடியுள்ளார். அதன் அருகே வந்த வடமாநில தொழிலாளியான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தீபக் குமார் என்பவர் அந்த வந்துள்ளார். அப்போது லாரி கனரக வாகனத்தின் மீது குடையானது உராசியுள்ளது. இதில் அந்த ஹை வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து அந்த பீகார் மாநில நபரானவர் சம்பவ இடத்திலே படுகாயமடைந்து கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவசர உதவி எண்ணுக்கும் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைத்துள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் டிரைவரும் அந்த மருத்துவரும் சம்பவ இடத்திற்கு அந்த தீபக்குமாரினை பரிசோதனை செய்த போது சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.